தியரி ஆஃப் எவல்யூஷன்ங்கிற பரிணாம கோட்பாட்டை பொறுத்த வரைக்கும் அது மனித இனமும் விலங்குகளும் எப்படி சிந்திக்கிற திறனை பொறுத்தும் வேட்டையாடுற திறனை பொறுத்தும் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சதுங்கிற விஷயத்தை மட்டும் விளக்கல. அதுக்குள்ளார விலங்குகள் மத்தியில உருவான வினோதமான பழக்க வழக்கங்கள் பத்தியுமே குறிப்பிடப்பட்டிருந்தது. அதுல குறிப்பிடும்படியான ஒரு விஷயம் தான் இந்த ஒட்டுண்ணிகளால் கட்டுப்படுத்தப்பட்ட ஜாம்பி அனிமல்ஸ். இந்த ஜாம்பி அனிமல்ஸ் பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்திருப்போம். இருந்தாலும் இதை பத்தி தெரியாதவங்களுக்காகவும் தெரிஞ்சவங்களும் மேலும் சில புது உயிரினங்களோட நடவடிக்கைகள் பத்தியும் தெரிஞ்சுக்கிற விதமா சில அன்பிலீவபிளான அனிமல் ஃபேக்ட்ஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். இது பத்தி ஆல்ரெடி அப்லோட் ஆன அந்த வீடியோவை பார்க்கணும்னாலும் அதுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. சோ இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவை பார்க்கறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். அட்ராக்டிங் பிரிடேட்டர்ஸ். தரையில மெதுவா ஊர்ந்து நகரக்கூடிய நத்தைகளுமே ஒட்டுண்ணிகளோட பாதிப்புக்கு விதிவிலக்கு இல்லங்கிறதுக்கு உதாரணம் தான் இப்போ நம்ம பார்க்க போற இந்த விஷயம். லியூகோக்ளோரிடியம் பாரடாக்சம்ங்கிற ஒரு வகையான பாரசைட் நத்தை சாப்பிடுற உணவு மூலமா உள்ள போய் அந்த நத்தையோட உடல் இயக்கத்தை மொத்தமா கட்டுப்படுத்தி அதோட கண் பகுதியில வாழ ஆரம்பிக்கும். இது டிரான்ஸ்பரண்டா நம்ம கண்களுக்கே தெரியும். இந்த ஒட்டுண்ணி புழு நத்தையோட கண்களுக்குள்ளார வினோதமா அசையறத பாக்குற குருவிகள் அதை தனக்கான இறன்னு நினைச்சு பிடிச்சு சாப்பிட்டுரும். அதனால பறவையோட வயிற்றுக்குள்ளார போற ஒட்டுண்ணி உள்ள நடந்த அஜீரணத்தின் மூலமா பறவை போடுற எச்சத்தின் மூலமா கீழே விழும். அப்புறம் அந்த பாரசைட் இருக்கிற எச்சத்தை இன்னொரு நத்தை உணவா எடுத்துக்கிறது மூலமா அது வயிற்றுக்குள்ளார போய் மறுபடியும் அந்த நத்தையை கட்டுப்படுத்தி கண்ணுக்குள்ளார வளர ஆரம்பிக்கும். அதை இன்னொரு பறவை கொத்தி சாப்பிடும். இப்படியே இந்த ஒட்டுண்ணியோட வாழ்க்கை சுழற்சி பறவை நத்தை பறவைன்னு மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கும். மேக் them look like fruit. இந்த உலகத்துல வாழற ஒவ்வொரு ஒட்டுண்ணிகளுமே இன்னொரு உயிரினத்தோட உடலை தான் தன்னோட ஹோஸ்டா பயன்படுத்தி அடுத்தடுத்து பரவிக்கிட்டே இருக்கும். அந்த வகையில நாம் அடுத்ததா பார்க்க போற பாரசைட்னால பாதிக்கப்பட்ட இன்னொரு உயிரினம் தான் தென் அமெரிக்க காட்டு பகுதிகளில் காணப்படுற செஃபலோட்டஸ் அட்ராட்டஸ்ங்கிற இந்த எறும்பு. இதோட பெரிய கருப்பு நிற பின்பகுதி மெர்மோகோனிமா நியோட்ராபிகம்ங்கிற பாரசைட்னால பாதிக்கப்படுறதுனால அது பாதிக்கப்பட்டு செவந்து போயிடும். இது எறும்புகளை பிடிச்சு சாப்பிடுற மற்ற உயிரினங்களுக்கு ஏதோ சிவந்த பெர்ரி பழங்கள் மாதிரி தெரியறதுனால அந்த உயிரினங்களும் மற்ற பறவைகளும் இந்த எறும்பு பிடிச்சு சாப்பிடுறதுனால அதுல இருக்கிற ஒட்டுண்ணி இன்னொரு உயிரினத்தோட உடலுக்கு இடம் மாறி அங்க வாழ ஆரம்பிக்கும். இப்படியே இதோட லைஃப் சைக்கிள் தொடர்ந்துகிட்டே இருக்கும். Pretend to be their children. கூடு கட்ட தெரியாத குயில் காக்கை மற்றும் மற்ற பறவைகளோட கூட்டுக்கு போய் ரகசியமா தன்னோட முட்டையை இட்டு வச்சுட்டு வந்துடுங்கிறதையும் முன்னாடியே முட்டையை உடைச்சுக்கிட்டு வெளியே வரக்கூடிய அந்த குயில் குஞ்சு தாய் பறவை கொண்டு வர மொத்த உணவும் தனக்கே வேணுங்கிறதுனாலையும் சீக்கிரமா வளர்ந்து கூட்டை விட்டு பறந்து தன்னோட குயில் கூட்டத்தை சேரணுங்கிறதுக்காகவுமே மற்ற பொறிக்காத முட்டைகளை முன்கூட்டியே கீழே தள்ளி விட்டுருங்கிறத நீங்க முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா குயில் மட்டும்தான் இப்படி ஒரு பாசாங்க வேலையை பண்ணுமான்னு கேட்டா கிடையாது. பட்டாம்பூச்சிகள்ல ஒரு வகை இனத்துக்குமே கூட இந்த குறுக்கு புத்தி உண்டு. இதுங்க பாரசைட் மாதிரி மற்ற உயிரினங்கள் மேல ஒட்டி உறிஞ்சு வாழலனாலும் தன்னோட இனத்தை வேற ஒரு இனத்துக்கிட்ட கலந்து விட்டு ரகசியமா வளர வச்சு அதன் மூலமா தன்னோட இனத்தை காப்பாத்திக்கும். இப்போ நீங்க பாக்குற லார்ஜ் ப்ளூ பட்டர்ஃப்ளைங்கிற இந்த பட்டாம்பூச்சிகளுக்கு ஃபெங்காரிஸ் ஏரியான்னு பேரு. இந்த பட்டாம்பூச்சியோட லார்வாக்களும் எறும்போட லார்வாக்களும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்ல அதுங்களோட ஸ்மெல் அதாவது வாசனையுமே ஒரே மாதிரி தான் இருக்குங்கிறதுனால பட்டாம்பூச்சியோட லார்வாக்கள் முட்டையா இருந்து வெளியே வந்ததும் அதை ரொம்ப தந்திரமா எடுத்துக்கிட்டு வர அந்த அம்மா பட்டாம்பூச்சி எறும்பு புத்துக்கு பக்கத்துல வந்து போட்டுட்டு போயிடும். வாசனை ஒரே மாதிரி இருக்கிறதுனாலையும் லார்வாவும் தன் லார்வா மாதிரியே இருக்கிறதுனாலையும் மேல வர எறும்பு அது தன்னோட லார்வா தான் நினைச்சு புத்துக்குள்ளார எடுத்துட்டு போய் பட்டாம்பூச்சியோட லார்வான்னு தெரியாமலேயே தன்னோட கூட்டுக்குள்ளார பராமரிச்சு உணவு கொடுத்து வளர்க்க ஆரம்பிக்கும். அந்த லார்வாவும் பெருசா வளர்ந்து பட்டாம்பூச்சியா மாறினதும் எறும்பு புத்தை விட்டு பறந்து போயிடும். இந்த ஏமாத்து வேலையை அந்த ஃபெங்காரிஸ் ஏரியாங்கிற பட்டாம்பூச்சி வாழ்நாள் முழுக்க செஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த எறும்புகளும் வாழ்நாள் முழுக்க ஏமாந்துகிட்டே இருக்கும். மேக் ஹோஸ்ட் சோஷியபிள். நீண்ட கால்களை கொண்ட பிளமிங்கோஸ்ங்கிற இந்த செந்நிற நீர் பறவையை நீங்க எல்லாருமே பார்த்திருக்கலாம். இந்த பறவைகளோட குறிப்பிடத்தகுந்த அம்சமே அதுங்க எல்லாமே பிரைட்டான பிங்க் கலர்ல அதாவது இளஞ்சிவப்பு நிறத்துல இருக்கும். ஆனா பலருக்குமே இது ஏன் இப்படி பிரைட்டான பிங்க் கலர்ல இருக்குன்னு தெரியாது. ஏன்னு கேட்டா பிங்க் கலர்ல இருக்கிற ஷ்ரிம்ப்ஸை நிறைய கொத்தி சாப்பிடுறது மூலமா கூட இப்படி இளஞ்சிவப்பு நிறத்தை கொண்டிருக்கலாம்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனா இதுக்கு உண்மையில வேற சில காரணங்களும் இருக்கு. அதாவது இதுக்கு ஒரு பாரசைட் தான் காரணம். உப்பு இறால் அல்லது கடல் குரங்குன்னு சொல்லி ஒரு வகையான நீர்வாழ் ஒட்டுமீன் இனம் உயிர் வாழுது. இதை சில பேர் மீன் மாதிரி தண்ணியில போட்டு பெட் அனிமலா வளர்க்கறத கூட நீங்க பார்த்திருக்கலாம். இந்த சீ மங்கீஸ் பிளமிங்கோ பறவைகள் நிறைய அளவுல தண்ணியில இருந்து தனக்கான உணவா எடுத்துக்கும். ஆனா பிரச்சனை என்னன்னா இந்த சீ மங்கீஸ் தண்ணியில இருக்கிறப்போ பல சமயங்கள்ல பிளமிங்கோ லெபிஸ் லிக்வோலாய்டஸ்ங்கிற டேப்மாம்ங்கிற புழுக்களால பாதிக்கப்படுறப்போ அது சீ மங்கீஸ்க்கு ஒரு மாதிரியான இளஞ்சிவப்பு நிறத்தை கொடுத்துரும். இதை சாப்பிடுற பிளமிங்கோ பறவைகளுமே இளஞ்சிவப்பு நிறத்துக்கு மாறிடும். இது மட்டும் இல்ல அறிவியல் உலகத்துல இதுக்கு இன்னொரு காரணமா என்ன சொல்லப்படுதுன்னா இந்த பிளமிங்கோஸும் இறால்களும் கெரோட்டினாய்ட் பிக்மெண்ட்ஸ்னு அழைக்கப்படுற ஒரு வகையான நிறமிகளை கொண்ட பாசிகளை அதிகமா சாப்பிடுறதுனால கூட இந்த இளஞ்சிவப்பு நிறத்தை அடைஞ்சிருக்கலான்னு வேற ஒரு காரணத்தையும் சொல்றாங்க. மைண்ட் கண்ட்ரோல்.
பாரசைட்ஸ் உலகத்துல ரொம்ப ஃபேமஸான ஒரு ஒட்டுண்ணி தான் கார்டிசெப்ஸ்ங்கிற இந்த பூஞ்சை. இது வழக்கமா காட்டுல வாழற எறும்புகளையும் மற்ற சின்ன பூச்சிகளையும் தான் டார்கெட் பண்ணும். சில ஹாலிவுட் படங்கள்ல வைரஸ்னால இன்ஃபெக்ட் ஆன மனிதர்கள் அகோரமா மாறி வெறித்தனமா நடந்துக்கிற காட்சிகளை நீங்க பார்த்திருக்கலாம். அப்படியான ஒரு வேலையை தான் இங்க ரியல் லைஃப்ல சில ஒட்டுண்ணிகளும் செய்யுது. பொதுவா காடுகள்ல வாழற எறும்புகள் கீழே தரையை ஒட்டி தான் இறை தேடுறத பார்த்திருப்போம். ஆனா ஒரு சில இடங்கள்ல உயரமான மரத்து மேல ஏறி பாத்தீங்கன்னா அங்க சில எறும்புகள் இந்த மாதிரி இறந்து போய் உடம்புல ஒரு விஷயம் குறுத்து விட்டு வளர்ந்து இருக்கிற மாதிரியான காட்சியை உங்களால பார்க்க முடியும். இதுக்கு காரணம் என்னன்னா கார்டிசெப்ஸ்ங்கிற இந்த ஒட்டுண்ணிகள் எறும்புகள் சுவாசிக்கிறது மூலமா உள்ள போய் அதோட மூளை பகுதியை தாக்கி அதை கண்ட்ரோல் பண்ணி தரையில மட்டுமே நகர்ற எறும்புகளை ரொம்ப உயரத்துக்கு மரத்து மேல ஏற வைக்கும். அப்படி பாரசைட்னால கட்டுப்படுத்தப்பட்டு மரத்து மேல ஏறி போகிற எறும்புகள் பாரசைட்டோட கெமிக்கல்னால சுயநினைவு இழந்து மேற்கொண்டு இறை தேடாம ஒரே இடத்துல நகராம உட்கார்ந்துரும். உள்ள இருக்கிற பாரசைட்டும் எறும்போட உடல் உறுப்புகளை சாப்பிட்டு நல்லா வளர்ந்து எறும்பு செத்ததுக்கு அப்புறம் உள்ள இருந்து ஒரு குருத்து மாதிரி வெளியே வரும். எறும்போட உடல் முழுக்க சாம்பல் போத்த மாதிரி ஊசி ஊசியா அது மாறிடும். அப்புறம் வெளியே வந்த அந்த குருத்துல இருந்து ஸ்போர்ஸ் அழைக்கப்படுற பாரசைட்டோட நுண்துகள்கள் காத்துல கலந்து பரவ ஆரம்பிக்கும். அந்த ஸ்போர்ஸை இன்னொரு எறும்பு சுவாசிச்சு அதோட உடம்புல போறப்போ அதே சைக்கிள் மறுபடியும் கண்டினியூ ஆகும். இதனால எறும்புகளை கொன்னு அந்த ஒட்டுண்ணி உயிர் வாழ்ந்துகிட்டே இருக்கும். ஆராய்ச்சியாளர்களோட கருத்துப்படி இந்த ப்ராசஸ்ங்கிறது 48 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே இந்த பூமியில நடந்துகிட்டே தான் வருதுன்னு குறிப்பிடுறாங்க. இருந்தாலுமே இந்த போராட்டத்துல காட்டு எறும்புகள் முழுசா அழிஞ்சிடுறதில்ல. எண்ணிக்கையில் அதிகமான எறும்பு கூட்டம் இதுல இருந்து உயிர் பிழைச்சி இன்னமும் வாழ்ந்துகிட்டு தான் வருது. லாம்ப்சிலிஸ் மசில்ஸ் கடலுக்கடியில் இருக்கிற மசில்ஸ் அழைக்கப்படுற கடல் மட்டிகளை நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. கடல் சிப்பிங்கிற பெயர்லையும் அறியப்படுற இது நன்னீர் கடல் நீர் ரெண்டுலயுமே காணப்படக்கூடியது. 100க்கும் அதிகமான வகைகளை கொண்ட இந்த சிப்பிகளும் ஒரு வகையான கடல்வாழ் உயிரினம் தான். தண்ணியில இருக்கிற ஆக்சிஜன் எடுத்து உயிர் வாழ்ற சிப்பி பருவ காலத்துல கோடிக்கணக்கான முட்டைகள் இடும். முட்டையை விட்டு வெளியே வரும்போது சிப்பிக்கு ஓடு இருக்காது. அப்ப அதோட உருவம் ஒரு ஊசி முனை அளவுக்கு தான் இருக்கும். ஒரு நாள் கழிச்சு தான் ஓடு உருவாகும். நல்லா வளர்ந்து 5 வருஷம் தாண்டினதுக்கு அப்புறம் தான் சிப்பிக்குள்ளார முத்து உருவாகும். இருந்தாலும் புரோட்டீன் சோர்ஸ் அதிகமா இருக்கிறதுனால மேற்கத்திய நாடுகள்ல முக்கிய கடல் உணவுகள்ல ஒன்னாவும் இருக்கு இந்த மசில்ஸ். ஆனா இந்த சிப்பிகள்லயே நன்னீர்ல வாழற லாம்ப்சிலிஸ் மசில்ஸ்னு ஒரு வகை சிப்பி இருக்கு. இது தன்னோட சிப்பி குஞ்சுகளை மீன்களை ஏமாத்தி அதுக்குள்ளார ஒரு ஒட்டுண்ணியா மாத்தி வளர வைக்க தந்திரமான ஒரு வேலையும் செய்யும். இந்த சிப்பிக்கு இயற்கையாவே குஞ்சுகள் அடகாக்க தன்னோட ஓடுகளுக்கு நடுவுல சாக்ஸ் அதாவது பை மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அதுல தான் மீன்களை ஏமாத்துறதுக்கான ஒரு தந்திரமுமே ஒளிஞ்சிருக்கு. அதாவது அந்த பை மாதிரியான அமைப்புக்கு 2 பக்கமும் எக்ஸாக்டா மீன் மாதிரியே உருவம் கொண்ட போலியான விஷயம் இருக்கும். அதுல மீனுக்கு இருக்கிற மாதிரியே துடுப்புகளும் கண்களும் இருக்கிறதுனால மீன்கள் தன்னோட இடம் தான் எதிலையோ சிக்கி இருக்குன்னு சொல்லி கிட்ட வர ஆரம்பிக்கும். உடனே அந்த சிப்பி என்ன பண்ணுனா தன்னோட குட்டி சிப்பிகளை வேகமா மீன்களோட வாய்க்குள்ளார ஹை ஃபோர்ஸ்ல ஷூட் பண்ணி விட்டுரும். வாய்க்குள்ளார போன சிப்பி குஞ்சுகளும் மீனோட செவில்களுக்குள்ளார போய் மறைஞ்சுக்கிட்டு ரத்தத்தை உறிஞ்சி பெருசா வளர்ற வரைக்கும் அங்கேயே உயிர் வாழும். சில வாரங்கள் கழிச்சுதான் கொஞ்சம் வளர்ந்த சிப்பியா வெளியே வரும். ரீப்ளேஸ் ஆர்கன்ஸ் ஒட்டுண்ணிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு உயிரினத்தை பாதிக்கிறப்போ அதுக்கு தெரியாத அளவுக்கு மறைவான இடத்துல தான் வளரும். ஆனா மீன்களை பாதிக்கிற சிமோதா எக்ஸிக்யூமாங்கிற இந்த ஒட்டுண்ணியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசமானது. மீன்களோட செவில் வழியா உள்ள நுழையிற இந்த ஒட்டுண்ணி வாய்க்குள்ள புகுந்து மீனோட நாக்க கடிச்சு தொடர்ந்து நாக்குக்கு ரத்த ஓட்டம் பாயாம தடுத்து விட்டுரும். அதனால அழுக ஆரம்பிக்கிற முன்பகுதி நாக்கு ஒரு கட்டத்துல கட்டாகி வெளியே விழுந்துரும். அதனால முன்னேறி வரக்கூடிய இந்த ஒட்டுண்ணி மீனோட நாக்கு மாதிரி முன்பகுதி வழியா துருத்திக்கிட்டு இருக்கும். மீனோட வாயை திறந்து பாத்தீங்கன்னா அது வெளிப்படையாவே தெரியும். இது மட்டும் இல்ல அந்த ஒட்டுண்ணி புழுக்கள் வாய்க்குள்ளாரையே இனப்பெருக்கம் பண்ணி தொடர்ந்து பெருகி அந்த மீன் சாகிற வரைக்கும் உள்ளாரையே இருந்துட்டு அடுத்த மீனை டார்கெட் பண்ணி போக ஆரம்பிக்கும். Turn fear into desire. இந்த பூமியில வாழற கிட்டத்தட்ட பாதி மனிதர்கள் அவங்க வாழ்நாள்ல அவங்களுக்கே தெரியாம டாக்ஸோபிளாஸ்மா காண்டிங்கிற பாரசைட்னால பாதிக்கப்படுறாங்க. மோஸ்ட் வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ் அதாவது பெரும்பான்மையான வெப்பரத்தம் கொண்ட விலங்குகளை இந்த பாரசைட் பாதிச்சாலும் பூனைகளோட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஒட்டுண்ணி அதுங்களுக்கு ஒரு சாதகமான விஷயத்தை செய்யுது. அது என்னன்னா சில சமயம் பூனைகளோட கழிவுகள்லயும் இந்த டாக்ஸோபிளாஸ்மா காண்டி பாரசைட் கலந்துரும். அதை எலிகளும் தெரியாம சாப்பிட்டுரும். அப்போ இந்த பாரசைட் எலியோட உடம்புக்குள்ளார போய் அதை பாதிச்சிரும். உங்களுக்கு ஏற்கனவே நல்லா தெரியும் பூனைக்கு பிடிச்ச ஒரு மெயின் டிஷ்ஷே இந்த எலிகள் தான். அதுலயும் உருவத்துல சின்னதா இருக்கிற புருட்டு எலியா இருந்தா பூனைகள் ருசிச்சு சாப்பிடும். அப்படிப்பட்ட இந்த எலிகள் பூனையோட கழிவு சாப்பிட்டு பாதிக்கப்படுறப்போ அதோட நடவடிக்கையிலுமே ஒரு விதமான மாற்றம் ஏற்பட்டு பூனையை பார்த்தாலுமே பயப்படாம அதுக்கு முன்னாடி நடமாட ஆரம்பிச்சிடுறதுனால அந்த எலிகள் ஈஸியா இறையா மாறிடும். இன்னும் சொல்ல போனா இந்த எலிகள் பூனைகளோட யூரின் ஸ்மெல்ல மோப்பம் பிடிச்சிட்டாலே உடனே உஷாராகி எலிகள் அந்த பக்கமே போகாது. ஆனா எலிகளுக்குள்ளார போன இந்த டாக்ஸோபிளாஸ்மா காண்டி பாரசைட் அதோட குணாதிசயத்தையே மொத்தமா மாத்திடுறதுனால அந்த எலிகள் பூனையோட யூரின் ஸ்மெல்னால தான் அதிகமா ஈர்க்கப்பட்டு தானாவே பூனை இருக்கக்கூடிய இடங்களுக்கு தேடி வர ஆரம்பிக்கும். பூனைகளும் கஷ்டமே படாம எலிகளை பிடிச்சு சாப்பிடும். இப்படி ஒரு இன்ஃபர்மேஷனையே நீங்க இப்பதான் முதல் தடவையா கேள்விப்படுறதா இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச 2 பேருக்காவது இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்க. இது மட்டுமல்ல இந்த பாரசைட் மனிதர்களை பாதிக்கிறது மூலமா சிலருக்கு ஸ்கிசோஃப்ரெனியா மாதிரியான மனச்சிதைவு நோய் தீவிரமாகி தற்கொலை முடிவு எடுக்க தூண்டுறதாவுமே சமீபத்திய ஆராய்ச்சி முடிவுல கண்டுபிடிச்சிருக்காங்க. சிகாடாஸ்
அமெரிக்கா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட இடங்கள்ல அதிகமா வளர பீரியாட்டிக்கல் சிகாடாஸ் அழைக்கப்படுற இந்த வகை பூச்சிகளோட வாழ்க்கை சுழற்சி ரொம்பவும் தனித்துவமானது. 13 இருந்து 17 வருஷங்களுக்கு ஒரு தடவை மண்ணுக்குள்ள இருந்து கூட்டம் கூட்டமா வெளியே வர்ற இந்த சிகாடா பூச்சிகள் முக்கியமா இனப்பெருக்கத்துக்காக தான் வெளியே வரும். தன்னோட வாழ்நாள்ல 99% வரைக்கும் மண்ணுக்குள்ளாரையே கழிச்சிடுற இந்த பூச்சிகள் வெளியே வந்த ஒரே வாரத்திலேயே இறந்து போயிடும். அதோட வெளியே வந்ததும் அதுல ஆண் பூச்சிகள் மசோபோரா சிகாடினாங்கிற ஒரு வகையான பாரசைட் ஃபங்கஸ், அதாவது ஒட்டுண்ணி பூஞ்சையினால பாதிக்கப்படும். இந்த பூஞ்சையினால பாதிக்கப்படுற ஆண் சிகாடாக்கள் பெண் சிகாடாக்கள் மாதிரி சிறகுகளை அசைச்சு செயல்படுறதுனால இதை பார்த்த மத்த இன்ஃபெக்ஷன் ஆகாத ஆண் சிகாடா பூச்சிகள் ஏமாந்து போய் அந்த ஃபங்கஸ்னால பாதிக்கப்பட்ட ஆண் சிகாடாஸ் கூட மேட்டிங்ல ஈடுபட ட்ரை பண்ணும். அப்போ பேக் சைட்ல ஃபங்கஸ்னால வெள்ளையா மாறி போன பகுதிகள் மூலமா மற்ற ஆண் சிகாடாக்களுக்கும் அந்த ஃபங்கஸ் வேகமா பரவ ஆரம்பிக்கும். இப்படித்தான் மசோபோரா சிகாடினாங்கிற இந்த ஃபங்கஸும் சிகாடாக்களை அந்த ஒரு வாரம் டைம் கிடைச்சாலுமே இறந்து போற சூழ்நிலையிலையுமே அதுங்களை பாதிக்க வச்சு தொடர்ந்து பரவிக்கிட்டே இருக்குது. Pretend to be a male. இந்த பூமியில வாழற எந்த ஒரு உயிரினமும் தன்னோட சந்ததிகளை தொடர்ந்து உருவாக்கி இந்த உலகத்துல நிலைச்சிருக்க இனப்பெருக்கத்துல ஈடுபடுறது முக்கியமான ஒண்ணு. ஆனா அதுலயுமே சில வினோதங்கள் உண்டு. எடுத்துக்காட்டுக்கு இந்த ஆங்கிலர் ஃபிஷ் எடுத்துக்கலாம். ஆங்கிலர் ஃபிஷ் மீன்கள்ல ஆண் மீன்கள் பெண் மீன்களை விடவும் பல 100 மடங்கு சின்னதா ஒரு ஒட்டுண்ணி அளவுக்கு தான் இருக்கும். அது பெண் மீனோட தோல் பகுதியில ஒரு பாரசைட் மாதிரி ஒட்டித்தான் தன்னோட உயிரணுக்களை அந்த பெரிய பெண் மீனோட உடம்புல செலுத்தி இனப்பெருக்க நிகழ்வுல ஈடுபடும். இது தவிர பூச்சிகள் உலகத்திலையும் ஒரு வினோதமான விஷயம் நடக்கும். அது என்னன்னா, இப்போ நீங்க பாக்குற இந்த வண்டுக்கு மெலோ பிரான்சிஸ்கானஸ்னு பேரு. இத பிளிஸ்டர் பீட்டில்ங்கிற பெயர்லையும் குறிப்பிடுவாங்க. அமெரிக்காவோட தென்மேற்கு பாலைவனங்களை ஒட்டி இருக்கிற பகுதிகளில் வாழற இதுங்க தேனீக்களை ஏமாத்தி அதுங்க கிட்ட ஒரு ஒட்டுண்ணி மாதிரி செயல்படும். எப்படின்னா, இந்த பிளிஸ்டர் பீட்டில் வண்டுகள் மேட்டிங்ல ஈடுபட்டு லார்வாக்களை உண்டாக்குனதுக்கு அப்புறம் அந்த நூற்றுக்கணக்கான லார்வாக்கள் ஒரு செடி மேல ஏறி மேல் பகுதிக்கு போய் கிளைகள்லயோ இல்ல இலைகள்லயோ ஒன்னோட ஒண்ணு ஒட்டி ஒரு பந்து மாதிரி இணையும். அப்புறம் ஆண் தேனீக்களை ஈர்க்க ஒரு விதமான ஹார்மோன்ஸ் சுரந்து அதை காத்துல பரவ விடும். இதனால கவரப்பட்டு அந்த இடத்தை நோக்கி வரக்கூடிய ஆண் தேனி உருண்டையான அந்த லார்வா கூட்டத்தை பார்த்து பெண் தேனி தான் அங்க இருக்குன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு மேட்டிங்ல ஈடுபட முயற்சி பண்ணும். ஆனா எதிர்பாராத விதமா அந்த வண்டோட லார்வாக்கள் ஆண் தேனி மேல ஒட்டிக்கும். பின்னாடி அந்த ஆண் தேனி ஒரு உண்மையான பெண் தேனி கிட்ட போய் இணையும் போது அது அந்த பெண் தேனி கிட்ட இடமாற்றப்பட்டு தேன் கூட்டுக்கு போறப்போ அந்த வண்டோட சில லார்வாக்கள் தேன் கூட்டுல பரவிடும். அதுக்கப்புறம் அதுங்க தேன் கூட்டுல தேனீக்கள் சேகரிச்சு வச்சிருக்கிற உணவு மட்டும் இல்ல, புதுசா உருவாகி இருக்கிற தேனீக்களோட லார்வாக்களையுமே சேர்த்தே சாப்பிட்டே வளர ஆரம்பிக்கும். இப்படித்தான் இந்த பிளிஸ்டர் பீட்டில்ங்கிற வண்டுகள் தேன் கூட்டுல ஒரு ஒட்டுண்ணி மாதிரி வாழ்ந்து அங்க இருக்கிற உணவுகளையே சாப்பிட்டு பெருசா வளர்ந்து பறந்து போயிடும். ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் இன்ஃபர்மேட்டிவான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.